கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, உன்னோடு இருப்பவர் பெரியவர். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் யாரோடு கூட இருக்கீங்க, யார் உங்களோடு கூட இருக்கிறார்கள் என்பது உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. நெகட்டிவாக பேசுகிற ஒரு மனிதன் உங்கள் கூட இருந்தால் உங்களுடைய சிந்தையெல்லாம் நெகட்டிவாகவே இருக்கும். பாசிட்டிவாக பேசுகிற ஒரு மனிதன் உங்கள் கூட இருந்தால் உங்கள் சிந்தை பாசிட்டிவாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். இப்போ உங்கள் கூட இருக்கிறது யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பெரியவர். அவர் உங்கள் கூட இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். 1 யோவான் 4:4 வாஸ்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர், உன்னோடு இருப்பவர் பெரியவர். உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை எப்பவுமே நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிடணும். நான் தனி நபர் இல்லை, என் கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் மிக 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 அவசியம். சங்கீதம் 91:7 மூசி சொல்லும் பொழுது, பக்கத்தில் 1000 வலதுபுறத்தில் 16,000 எழும்பினாலும் அது என்னை அணுகாத. காரணம் என்ன தெரியுமா? எனக்குள் இருப்பவர் பெரியவர், என்னோடு இருப்பவர் பெரியவர். பெரியவர் உங்கள் கூட இருக்கச்சல நீங்கள் ஏன் கலங்குறீங்க? இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறத இந்த உலகம் பார்க்கணும், இந்த உலகம் சொல்லணும். வேதம் சொல்லுது, சங்கீதம் 126:2 நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி இந்த உலகத்துக்குள் உங்களை குறித்து சொல்லி கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, 3 நீங்கள் வாசித்து பார்த்தா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், அது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம், அது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். ஒரு தாய் தகப்பன் இடத்துல வந்து ஜெபம் பண்ணாங்க. அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க, ஐயா, என் பிள்ளைக்கு வாய் பேச முடியாது. வாய் பேசுகிற பிள்ளைகளே திருமண காரியம் தடைப்பட்டு போகிறது. என் பிள்ளைக்கு வாய் பேச முடியாது. எப்படி என் பிள்ளையுடைய திருமண காரியத்தை நடத்தப் போகிறேன் என்று எனக்கு புரியலை. ஆனால் அந்த பிள்ளை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தா பேச தெரியாத பிள்ளை மாதிரியே இருக்காது. ஆண்டவர் சொன்னா, நான் பெரிய காரியத்தை செய்வேன், நான் உன் கூட இருக்கிறேன். என்னன்னா, நல்ல படித்தவர், நல்ல வசதியானவர், நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் இந்த பொண்ணை பார்த்து, வாய் பேச தெரியினாலும் பரவாயில்லை, இந்த பொண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளுவேன்னு சொல்லி முன் வந்து அந்த குடும்பமே முன் வந்து திருமணம் செய்து கொண்டார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தான். ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஒரே ஒரு வசனத்தை அப்படியே விசுவாசிங்க. யோபு 9:10, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தையும் கர்த்தர் செய்கிற தேவன். செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். என் பைபிளில் நான் எழுதி வச்சிருக்கிற ஒரு வசனம், யோவேல் 2:21, ஜெய்சிலா பயப்படாதே, மகிழ்ந்து கலிகுரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, பெரியவர் இவர்களோடு கூட இருக்கிறபடினா இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
பெரியவர்களோடு கூட இருக்கிறார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.